இப்போ இந்த கருத்தரங்கத்தில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள ஐயா விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. ஞானம் கருதினும் கைகூடும் இடத்தாற் காலம் கருதி செய்யின். அனைவருக்கும் வணக்கம். தசை இருப்பை திடமாக தெரிவிக்கும் தடம். ஜனனகால நட்சத்திரத்தில் சந்திரன் செல்கிற விகலையால் தசை இருப்பு தெரிதல். ஒரு நட்சத்திரத்தின் நீளம் 48,000 விகலைகள். இன்னைக்கு இப்போ மணி 9:35. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது. இன்னைக்கு தை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை, ஏகாதசி திதி, அனுஷ நட்சத்திரம். காலையில் 7:07 வரைக்கும். இப்போ மணி 8:35, 9:35. காலையில் 7:07 வரைக்கும் அனுஷ நட்சத்திரம். இந்த 9:35க்கு தான் குழந்தை பிறந்திருக்குது. இதுக்கு நாம் உதயாதி நாளிகையும் வேண்டியதில்லை, நட்சத்திர பரம நாளிகையும் இல்லாமல் இந்த திசை இருப்பை நொடி அளவில் நிர்ணயம் பண்ணுற விவரத்தை தான் இப்போ உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முப்பத்தஞ்சில் 7 போனால் 28, 9ல் 7 போனால் 2. இப்போ கேட்டை நட்சத்திரத்தில் 2 மணி நேரம் 28 நிமிஷம் சென்று விட்டது இந்த குழந்தை பிறக்கிறப்போ. இந்த இதில் இந்த கேட்டை நட்சத்திரத்தின் நீளம் 48,000 விகலை. இது எல்லா நட்சத்திரத்துக்கும் பொருந்தக்கூடியது. சரி, இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு என்ன தசை வரும் அப்படின்னா புதன் தசை. அப்போ இது பார்த்தீங்களா, இதில் 9 கிரகத்தினுடைய திசையையும் ஆன்மீகக்கூடிய வகையில் இந்த அட்டவணை வடிவு அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ புதன் திசை உண்டான அட்டவணையில் இருக்கக்கூடிய பகுதியை நான் என்னுடைய கணிதத்திற்கு கையாளுறேன். இன்னைக்கு அதிகாலையில், அதாவது தமிழ் முறைப்படி செவ்வாய்க்கிழமையின் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையின் நிறைவு, இல்லை வெள்ளிக்கிழமையின் நிறைவு அதிகாலை, வெள்ளிக்கிழமையின் நிறைவு அப்படின்னு எழுதுவாங்க நம்ம முன்னோர்கள், தமிழ் முன்னோர்கள், தமிழ் முறை பிரகாரம். அப்போ இந்த கிரீன்விச், அதாவது உலகத்தின் மையப்பகுதி, அந்த கிரீன்விச்சில் 12 மணி, அதாவது நடு இரவு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் அதிகாலை 5:30. இந்த கிரீன்விச் மையப்பகுதியான அந்த இடத்துல தான் இந்த கிரக இருப்பு அப்படிங்கிறத அவங்க வரையறுக்கிறாங்க. அப்போ ராத்திரி 12 மணிக்கு கிரீன்விச்சில் ஒவ்வொரு கிரகமும் என்ன பாகை கலையில் இருக்குதோ அதையத்தான் நம்ம உபயோகிக்கிற பஞ்சாங்கத்தில் இந்திய நிலை மணி, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலை 5:30 மணிக்கு இங்கே எடுக்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவின் அச்சாம்சம் 82 பாகை 30 கலை. அப்போ அந்த 12 மணியை சரி கட்டுறதுக்கு இந்த 5:30 அது ஒதுக்கியாகணும். இது எல்லாம் துல்லியமான கணிதம் நம்ம முன்னோர்கள் செய்து வைத்துள்ளார்கள். அப்போ அதிகாலை 5:30 அந்த அளவில் இன்னைக்கு சந்திரன் எந்த பாகை விகலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ தை மாதம்
12ஆம் தேதி இன்னைக்கு 12. இந்த 12ஆம் தேதி தை மாதத்தில் சூரியன் என்ன கலை இல்லை விகலையில் மற்றும் பாகையில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரியணும். இப்போ 12 தமிழ் தை மாதம் அங்கே ஒரு குறிப்பு போட்டாச்சு. இப்போ இந்த 12ஆம் தேதி தமிழ் அப்படின்னா இது சனிக்கிழமைக்கு தான் சேரும். ஆனால் நாம் நம்ம திசை இருப்பு நிர்ணயம் பண்ணுறதுக்காக அதிகாலை அப்படிங்கிற அளவில் 11ஆம் தேதி நேற்று வெள்ளிக்கிழமை அதையும் நாம் எடுத்துக்கணும். அப்போ இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு அதிகாலையில் சந்திரன் 5:30 225 பாகை 49 கலையில் இருக்கிறார். 225 பாகை 49 கலை விகலை அது கொடுக்கல. ஆனால் நம்ம கணிதத்திற்கு விகலையும் வரும். சரி, இன்னைக்கு அதிகாலை 5:30 225 பாகை 49 கலையில் சந்திரன் இருக்கிறார். இதே நாளைக்கு அதிகாலையில் 238 பாகை 26 கலையில் சந்திரன் இருப்பார். 238 பாகை 26 கலை. இது நாளைக்கு அதிகாலையில் சந்திரன் இருக்கக்கூடிய பாகை கலைங்க. இதைய இன்னத்த 5:30 அதிகாலையில் இருந்து நாளத்த அதிகாலை 5:30 வரைக்கும் சந்திரன் செல்லக்கூடிய தூரம், அதாவது விகலை அப்படிங்கிறது இப்போ நம்ம எடுக்க போகிறோம். 26ல் 49 போகாது. அப்போ 8லிருந்து ஒன்று கடன் வாங்கினா 60ம் 26ம் 86 86 கலையா 86 கழித்தல் 49 சமம் 37 கலை. இங்கே ஒன்று நான் கடன் கொடுத்துட்டோமா, 237 தான் இருக்கும். இந்த 237ல் கழித்தல் 225 இன்னைக்கு அதிகாலையில் சந்திரன் இருக்கக்கூடிய இருப்பு 12 பாக வருது. அப்போ இன்னைக்கு அதிகாலை 5:30 நாளைக்கு அதிகாலை 5:30 வரைக்கும் சந்திரன் கடந்து செல்லக்கூடிய தூரம் என்பது 12 பாகை 37 கலை. இதையை நாம் முதல்ல விகலையாக பண்ணிக்கணுங்க. இதுகளுக்கு எல்லாம் இப்போ இந்த 37 நாம் 60ஆல் பெருக்கணும்னா கலை வந்துடும். 37 பெருக்கல் 60 சமம் 2220 கலை. 2220 விகலை வந்துருச்சா? அடுத்தது இந்த 12 பாகை இருக்குது பார்த்தீங்களா, இதையே முதல்ல கலையாக மாற்றணும். அப்போ 12 பெருக்கல் 60 12 பெருக்கல் 60 சமம் 720 கலை. 720 கலை. இதைய விகலையா பண்ணணுங்க. அப்போ 720 பெருக்கல் 60 அப்படின்னு நாம் இப்போ அதை பெருக்கணும்னா பெருக்கல் 60 சமம் 43200 விகலை வந்துடுங்க. 43200 விகலை. 43200 விகலை.
இதை ஏற்கனவே நம்ம அந்த 37 கலைக்கு பெருக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா விகலையா, அதை இது கூட கூட்டணுமுங்க. கூட்டினோம்னா கூட்டல் 2220 சமம் 45,420 கலைங்க. 45,420 கலை. இது 24 மணி நேரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய தூரம். இப்போ 9:35க்கு குழந்தை பிறந்திருக்குது. அதிகாலை 5:30 இந்த 9:35க்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல எடுக்கணும். இப்போ 2:28 இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில், அதாவது புதன் திசைக்கு உண்டான நட்சத்திரம், அதாவது ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தா அதனுடைய ஜனனகால தசை புதன் திசையை தான் இருக்குமுங்க. இப்போ இங்கே 2:28 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2:28 இந்த 2 மணியை நாம் நிமிஷமாக்கிறோம். இந்த நிமிஷமாக்குற போது 120 நிமிஷம். இந்த 120 நிமிஷத்தை அந்த 28 நிமிஷத்தோட கூட்டணும்னா 148 நிமிடம். இது கேட்டை நட்சத்திரத்தின் நடந்திருக்கக்கூடிய நேரம். சரி, இந்த சந்திரன் இன்னைக்கு அதிகாலை 5:30 நாளைக்கு அதிகாலை 5:30 வரைக்கும் 45,420 விகலை கடக்கிறார். அப்போ இன்னைக்கு அதிகாலை 5:30 நாளைக்கு அதிகாலை 5:30 போது 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை முதல்ல நிமிஷம் ஆயிக்கணுங்க. 24 பெருக்கல் 60 சமம் 1440 நிமிஷம் வருமுங்க. 1440 நிமிஷம் வந்திருக்குதுங்க. இந்த 1440 நிமிஷத்தை இப்போ 148 நிமிஷம் நடந்துருக்குது பார்த்தீங்களா கேட்டையில், அதில் இருந்து கழிக்கணுங்க. இந்த கழிக்கிற போது 1440 கழித்தல் 148 சமம் 1292 நிமிஷம். இனி கேட்டை நட்சத்திரம் இருக்குதுங்க. 1292 நிமிஷம் இருக்குது. அடுத்த 5:30 அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கலாம். சரி, இப்போ சந்திரன் 1440 நிமிஷத்தில் கடக்கக்கூடிய விகலை 45,420. இதை 1440 வகுக்கணுங்க. அதாவது 45,420 விகலைய 1440 நிமிஷத்துக்கு வகுக்கணும். 45,420 விகலைய வகுத்தல் 1440 சமம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 31 கலை. 31 கலை புள்ளி 54 16 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இது ஒரு நிமிஷத்துக்கு சந்திரன் செல்லக்கூடிய விகலைங்க. இப்போ நம்மளுக்கு 148 நிமிஷத்தில், அதாவது கேட்டை நட்சத்திரம் நடக்க தொடங்கி 148 நிமிஷத்தில் குழந்தை பிறந்திருக்குது. அப்போ இதையே அந்த 148 நிமிஷத்தில் பெருக்கணுமுங்க. பெருக்கல் 148 சமம் பெருக்கல்
148 சமம் 4668. 4668. 4668 சில்வானம் இருக்குது. அதை வேணா அது ஒரு கால்வாசி அப்படிங்கிற அளவையும் கூட இல்லை, அதனால் அதை விட்டுறலாம். அப்போ 4668 களை தான். அப்போ இந்த 4468 கலையை நாம் வச்சுட்டு எப்படி திசை இருப்பு பண்ணுறது அப்படிங்கிறதா இப்போ நாம் செய்யக்கூடிய கணிதம். இது நேரடியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. புதன் திசையினுடைய வருஷம் 17. இந்த 17 வருஷத்தை 360ஆல் பெருக்கணுங்க. 17 பெருக்கல் 360 சமம் 6120 நாள் வந்துருமுங்க. இந்த 6120 நாளை மணியால் பெருக்கணுமுங்க. பெருக்கல் 24. ஒரு 1,46,880 செய்யக்கூடியதுக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கலாமுங்க. 14,680 மணி வந்திருக்குது. 14,680 1,46,880 மணிங்க. இந்த 17 வருஷத்துக்கு உண்டானது. இதையே நாம் 60ஆல் பெருக்கிறோம். பெருக்கல் 60 சமம் 88,12,800 நிமிடம் வருமுங்க. 88,12,800 நிமிடம் வருமுங்க. இதை பார்த்தீங்களா? இத சந்திரன் செல்லக்கூடிய விகலையில பெருக்கணுங்க. இப்போ முதல்ல இந்த 88,12,800 நிமிடத்தை 48,000 விகலைக்கு வகுத்துறணுங்க. அப்போ இதை வகுத்தல் 48,000 விகலை சமம் அப்படின்னு போட்டோம்னா 183 நிமிஷம் 36 நொடி வருமுங்க. இந்த 183 நிமிஷம் 36 நொடிய இப்ப சந்திரன் செல்கிற விகலை இங்க இருக்குது பாத்தீங்களா? அதாவது 4668. இதையே நாம இங்க எழுதிக்கணுங்க. 4668. இதுதான் சந்திரன் செல்லக்கூடிய விகலை இந்த குழந்தை பிறக்கிறப்போ. இதைய அந்த 183 நிமிஷம் 36 நொடியில பெருக்கணுங்க. பெருக்கல் 4668 விகலைங்குது சமம் அப்படின்னு போட்டோம்னா 85,70,448 அப்படின்னு ஒரு விடை வருது. இதுல நொடியும் வந்தாச்சு. இது எப்படி நொடியில இதுல வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா 85,70,448 அப்படிங்கிறத நாம இப்போ 8,57,044 நிமிடம் 8:48 நொடி இது தானுங்க. இப்போ நான் எழுதுறேனுங்க. இதுல நொடி எவ்வளவு? 48 நொடி. இது சென்றது 48.
இந்த 48 நொடி போச்சுன்னா இதில் இருக்கக்கூடியது 88 70 அதையும் குறித்து வச்சுக்கணுங்க. 85 70 44. இப்போ அடிச்சுட்டு இதையும் மறுபடியும் அதில் போடணும். 85 70 44. இதைய 60ஆல் வகுத்தோம்னா மணி வந்துருமுங்க. வகுத்தல் 60 சமம் 14284 மணிங்க. 14284 மணி. இந்த 14284 மணி வந்தாச்சு. அதுபோக சில்வானமும் இருக்குது. சரி, இப்போ இந்த 14284 மணிக்கு எவ்வளவு நிமிஷம் வருது அப்படிங்கிறது இப்போ நாம் எடுக்கணும். 14284 மணி பெருக்கல் 60 சமம். இப்போ 8,57,040 நிமிஷம் இந்த மணிக்கு போயிருமுங்க. இங்கே இருக்கிறது 8,57,044 நிமிஷம் அதில் இருக்குது. இந்த மணிக்கு இந்த 8,57,040 நிமிஷத்தை கழிச்சோம்னா 4 நிமிஷம் இருப்பு இருக்குதுங்க. இந்த 4 நிமிஷத்தை அந்த நொடி எழுதிக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி எழுதிக்கணுங்க. சரி, இப்போ இந்த 14284 மணியை 24 வகுக்கணுங்க. ஏன்னா 24 மணி நேரம் தானே ஒரு நாளைக்கு உண்டானது. 14284 வகுத்தல் 24 சமம் 595 நாள் சில்வானம் வருதுங்க. இந்த 595 நாள் 595 நாள். சரி, இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, மணி மிச்சம் வருது பார்த்தீங்களா, அதுக்காக மறுபடியும் ஒரு பெருக்கி ஆகும். 595 பெருக்கல் 24 சமம் 14280 மணி. இதில் 4 மணி மிச்சம் இருக்குது. அப்போ அதைய அந்த மணி அப்படிங்கிற இடத்துல எழுதிக்கணுங்க. சரி, இனி அடுத்து இதைய அதாவது 595 நாளை இன்னும் வருஷமாக்கணுமுங்க. 595 வகுத்தல் 360 சமம் ஒரு வருஷம் சில்வானம் இருக்குதுங்க. சரி, ஒரு வருஷம் உறுதியாக எழுதிக்கலாம். இதில் ஒரு வருஷம். இப்போ அந்த 595ல் 360 கழிச்சோம்னா எவ்வளவு இருப்பு இருக்குதுன்னு வந்துடும். 595 கழித்தல் ஒரு வருஷத்துக்கான நாள் 360, தசை வருஷத்துக்கு உண்டான நாள் 360, நடைமுறை வருடத்துக்கு உண்டான நாள் 365. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஜோதிடர்களே. இப்போ அந்த 595 நாளில் 360 நாளை கழிச்சோம்னா 235 நாள் இருப்பு இருக்குது. இந்த 235 நாளை 7 3 21 7 மாதம் ஆச்சுங்களா, எழுதிக்கலாம். 7 மாதம். அப்புறம் மீதி என்ன இருக்குது? 7 3 21 போச்சுன்னா 235ல் 25 நாள் மீதி இருக்குது. இதையே அந்த நாளில் எழுதிக்கணுங்க. 25 நாள். இப்போ
புதன் திசைக்கு உண்டான வருஷம் 17 வருஷம். இப்போ நான் இந்த 1 வருஷம் 7 மாதம் 25 நாள் 4 மணி 4 நிமிடம் 48 நொடியை அந்த 17 வருஷத்தில் கழிக்கணும். ஏன்னா இதுதான் செலவானது, கர்ப்பத்தில் சென்றது. இப்போ நான் கழிக்கிறேனுங்க. இப்போ 1 மணியை எடுத்துட்டு இந்த நிமிஷத்தையெல்லாம் கழிச்சாச்சு. அப்போது இங்கே வந்து 3 மணி இருக்குங்க. அப்போது இங்கிருந்து ஒரு நாளுக்கு உண்டான 24 மணி எடுக்கிறோமுங்க. 25 நாள்லேருந்து ஒரு நாள் எடுத்தாச்சு. அந்த 24 மணியில் இந்த 3 மணியை கழிச்சோம்னா 21 மணி வருமுங்க. அடுத்து 25 நாள் தான் ஒரு நாள் போயிடுச்சா. அப்புறம் இருக்கக்கூடிய நாள் வந்து 24 நாள் தான் இருக்குமுங்க. இப்போ 4 அளவில் வந்தாச்சு. 20 மணி இப்படி வந்துருச்சு. அப்புறம் இங்கே 7 மாதம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 7 மாதத்தை ஒரு வருஷத்தை எடுத்து கழிக்கணும். அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு மாதத்தில் இருந்து தான் இத்தனை வேலையை செஞ்சுருக்கிறேன். அப்போ இங்கே 11 மாதம்தான் இருக்கும். இந்த 11 மாதத்தை இந்த 7 மாதத்தில் கழிக்கணும். கழிக்கிற போது வரக்கூடிய மாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 மாதம். சரி, இப்போ ஒரு வருஷத்தை 17லேருந்து எடுத்துக்கிறோம். இங்கே 16 வருஷம்தான் இருக்கும். அந்த 16 வருஷத்தில் ஒரு வருஷத்தை கழிச்சோம்னா 15 வருஷம். 15 வருஷம் வந்துருச்சுங்களா. இப்போ புதன் திசை நடந்தது 1 வருஷம் 7 மாதம் 25 நாள் 4 மணி 4 நிமிஷம் 48 நொடி. இதை அந்த 17 வருஷத்தில் கழிச்சு வரக்கூடியது 15 வருஷம் 11 மாதம் 24 நாள் 20 மணி 47 நிமிஷம் 12 நொடிங்க. துல்லியமாக திசை இருப்ப, அதாவது உதயாதி நாளிகை இல்லாமல் நட்சத்திர பரம நாளிகை இல்லாமல் 10 நிமிஷத்தில் தீர்மானிச்சாச்சு. அப்போ எல்லாரும் இந்த முறையை கடைபிடித்து துல்லியமான திசை இருப்பை தெரிந்து ஜாதகருக்கு சரியான பலனை தெரிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு என்னுடைய விவரமுங்க விஜயமங்கலம் கருணாகரன். அலைபேசி எண்கள் 88 70 53 10 83. நன்றிங்க. நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த விஜயமங்கலம் கருணாகரன் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படும். திரு சாத்தூர் சக்திவேல் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்.